வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு சோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். ஒரு ஜாதகத்தில் சுக்கிர பகவான் எங்கு இருக்கிறாரோ அந்த சுக்கிர பகவானுக்கு அடுத்த வீடு 2வது வீடு. அந்த 2வது வீட்டில் கிரகங்கள் இல்லாமல் இருந்தாலும், பாவ கிரகங்கள் இருந்தாலும், நீசமான கிரகங்கள் இருந்தாலும், அதேபோல் செவ்வாய் பகவான் எங்கு இருக்கின்றாரோ செவ்வாய் பகவானுக்கு அடுத்த வீட்டில் 2வது வீட்டில் பாவ கிரகங்கள் இருந்தாலும், கிரகங்களே இல்லாமல் இருந்தாலும், நீச்ச கிரகங்கள் இருந்தாலும், அந்த ஜாதகர் குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி என்பது இருக்காது. அவர் குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியின்றி வாழ்வார். இப்படி ஒரு அமைப்பு தான் பெரும்பான்மையான ஜாதகர்களுக்கு ஏற்படும். அதனால் நாம் மற்றவற்றை அடுத்த வீடியோ காண்போம். நன்றி, வணக்கம்.